Hello viewers, welcome to Main Perolent channel. இன்னைக்கு நம்ம வீடியோல SharePoint பத்தி பார்க்க போறோம். SharePointனா என்ன, மைக்ரோசாஃப்ட் SharePoint ஆன்லைன் சைட்னா என்ன, SharePointோட யூசர்ஸ் என்ன, அதோட ஹிஸ்டரி என்ன, அதை எப்படி தான் நம்ம பிஸ்னஸில் அப்ளை பண்ணி நம்மளோட பிஸ்னஸை ஈஸியாக்குறது, அதை பற்றிலாம் இன்னைக்கு வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ SharePoint பிளேலிஸ்ட் இது ஃபர்ஸ்ட் வீடியோ. இதுக்கப்புறம் SharePoint பற்றின நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ SharePoint பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மென்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட்டாக வரும். அப்புறம் உங்களுக்கு SharePointல என்னெல்லாம் பற்றி பேசணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதை பற்றி பேசலாம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, ஸோ SharePointனா என்னன்னா, ஸோ ஆர்கனைசேஷன்ஸ்குள்ளே, அதாவது பெரிய பெரிய கம்பெனிக்குள்ளே SharePointை வந்து ஒரு வெப்சைட் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அந்த வெப்சைட்ஸில் அவங்க வந்து டாக்குமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணிவிட்டு பல பேர் கூட அதை ஷேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி வெப்சைட்ஸோட சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து எண்ட் யூசர்ஸ்க்கு, அதாவது அமேசானோட யூசர்ஸ் இந்தியா ஃபுல்லாக இருக்கவங்க தான் Amazon.in வெப்சைட்டை யூஸ் பண்ணுவாங்க. அதில் அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. நம்ம அதை பிடிச்சா அதை கிளிக் பண்ணி கார்ட்டில் ஆட் பண்ணி வாங்குவோம். ஸோ மைக்ரோசாஃப்ட் அந்த மாதிரி ஒரு வெப்சைட் வச்சுருப்பாங்க, ஃப்ளிப்கார்ட் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட சைட்ஸ் வந்து ஒவ்வொரு கம்பெனிஸும் வச்சுருப்பாங்க. ஆனால் SharePoint அப்படின்ற சைட் வந்து அது எண்ட் யூசர்ஸ் கிடையாது. அது ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுற அவங்களோட மெம்பர்ஸ்க்காக இருக்கிற வெப்சைட்ஸ். ஸோ இந்த SharePoint சைட்ஸுக்கு என்ன தேவை இருக்குது அந்த கம்பெனிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அமேசான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ அமேசானில் பல ப்ராடக்ட்ஸை போட்டு வச்சுருப்பாங்க. அமேசான் கம்பெனிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்ஸ்க்கு ஒரு டீம் இருப்பாங்க. அந்த டீம் அவங்களுக்குள்ள சில இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணிக்கணும், ஒரு சில விஷயங்களை அவங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தான் இந்த SharePoint தேவைப்படுது. ஸோ இப்போ நம்ம வந்து கம்ப்யூட்டர் ஆக்சசரிஸை ப்ளேஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் டீமாக இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நான் சில டாக்குமெண்ட்ஸ் வச்சுருப்பேன், என்னோட டீம் மெம்பர்ஸ்க்கு என்னோட டாக்குமெண்ட்ஸை ஷேர் பண்ணணும். அண்ட் அது ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட்டாக இருக்கிறதுனால ஒரு சில ரெஸ்ட்ரிக்டட் யூசர்ஸ் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி சில தேவைகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ஸில் அந்த டாக்குமெண்ட்ஸை நான் வந்து ஒரு SharePoint ஃபோல்டரில் போட்டு வச்சுருவேன். அதை என்னோட டீம் மெம்பர்ஸ்க்கு மட்டும் பெர்மிஷன் கொடுத்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி செட் பண்ணி வைப்பேன். ஸோ இந்த மாதிரி கம்பெனிக்குள்ளே சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் அதை அவங்க டீமுக்குள்ளே கொலாபரேட் பண்ணி ஷேர் பண்ணுறதுக்கும் இருக்கிற ஒரு வெப்சைட் தான் வந்து SharePoint வெப்சைட். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம டைரெக்டாக நம்ம ப்ரௌசரில் எப்படி மற்ற வெப்சைட்ஸ் ஆக்சஸ் பண்ணுறோமோ அதை மாதிரி ஆக்சஸ் பண்ணலாம், ப்ரொவைடட் நமக்கு அந்த சைட்டுக்கான பெர்மிஷன் இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ நமக்கு ஒரு சைட்டுக்கு ஆக்சஸ் இருந்தால் அதை நம்ம எந்த வெப்சைட்ஸில் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். அண்ட் அந்த ஆர்கனைசேஷன் பாலிசிஸ் அந்த ப்ரௌசரில் நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் SharePointல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. அதை வரப்போகிற வீடியோஸில் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து SharePoint எப்படி எவால்வ் ஆச்சு, SharePoint எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SharePoint வந்து ரொம்ப ஒரு புது டேர்ம் கிடையாது. SharePointன்றது மைக்ரோசாஃப்ட் 2001 ரிலீஸ் பண்ணிட்ட ஒரு ஐட்டம் தான். பட் இப்போ தான் ரொம்ப ரீசெண்டாக SharePointோட யூசர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்க தேவையில்லை. வே பிஃபோர் ரொம்ப முன்னாடியே வந்து SharePointோட யூசர்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ 2001 அவங்க வந்து SharePoint போர்ட்டல் சர்வரை மைக்ரோசாஃப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து எவ்ரி இயர் ஒவ்வொரு சின்ன சின்ன சேஞ்சஸ் நடந்துட்டு அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா SharePointோட அப்டேட்ஸ் மந்த்லி ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ 2001 SharePoint போர்ட்டல் சர்வராக இருந்தது. 23 அதை அப்கிரேட் பண்ணாங்க. 2006 வந்து அது இன்னும் மெருகேற்றி SharePoint 2007 இது வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒரு வெர்ஷன். இதில் தான் நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2010 அதை விட ரொம்ப ஸ்டேபிளான ஒரு வெர்ஷன் ஆஃப் SharePoint. இன்னும் கூட ரொம்ப ஓல்டு ஆர்கனைசேஷன்ஸ்லாம் SharePoint 2010 சைட்ஸை இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அது இன்னும் அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு அது சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. ஸோ ஸ்டில் 2010 சைட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ண ஒரு டெக்னாலஜி இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா பாருங்கள், அதை எவ்வளோ ஸ்டேபிளாக அவங்க ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற அடுத்த மோஸ்ட் ஸ்டேபிள் வெர்ஷன் அந்த ஆர்கனைசேஷனில் இன்னும் நிறைய பரவலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது SharePoint 2013. ஸோ SharePoint 2013 மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து இப்போது அப்படியே இருக்குது, அதை ஜஸ்ட் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது SharePoint 2013 வரைக்கும் SharePoint வந்து ஒரு ஆன் ப்ரெமிஸ் வெர்ஷனாக தான் இருந்தது. ஸோ நம்மளோட ஓன் சர்வர்ஸில் SharePoint நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருந்தது. ஸோ SharePointோட அடுத்த எவல்யூஷன் வந்து ஆன்லைனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. ஸோ SharePoint 2013 ஒரு பெரிய ஜம்ப், அது SharePoint ஆன்லைனாக மாறிச்சு. ஸோ SharePoint ஆன்லைன் ஃபுல்லாக க்ளவுட் பேஸ்டாக மாறினது 2013 அப்புறம். ஸோ 2016 அண்ட் இப்போ 2019 அடுத்த வெர்ஷன் வரைக்கும் SharePoint வந்து வந்திருக்கு.
ஸோ இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதனோட பிரம்மாண்ட வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். ஷேர் பாயிண்ட் எங்கேருந்து இப்போ எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு. ஸோ இந்த ஷேர் பாயிண்டோட லோகோஸ் கூட 2001 சாரி இது 1998 ஷேர் பாயிண்ட் சர்வர் அவங்களோட டிஸ்கஷன் பீரியடில் இருந்த லோகோ. ஸோ அதுலேருந்து இப்போ இருக்க லேட்டஸ்ட் ஷேர் பாயிண்ட் லோகோ இதுதான். ஸோ அதனோட எவல்யூஷன் நீங்கள் பார்க்கலாம். இங்கே அதில் என்னென்ன டெக்னாலஜிஸ் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க எல்லாமே நீங்கள் இந்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ இதை பற்றி நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு நாலேஜ் இருந்தால் போதும். இதை பெருசாக தெரிஞ்சுட்டு நம்ம அப்ளிகேஷன் வைஸில் இது இங்கே அப்ளை பண்ண போகிறதில்ல. ஸோ நம்ம ஷேர் பாயிண்ட்டை பற்றி இன்னும் நிறைய வரப்போகிற வீடியோஸில் பேசலாம். ஸோ ஷேர் பாயிண்டோட பேசிக் ஆர்கிடெக்சர் இது நமக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஷேர் பாயிண்ட் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, உங்கள் சர்வரில் நீங்கள் ஷேர் பாயிண்ட் ஹோஸ்ட் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஷேர் பாயிண்ட் வெப் அப்ளிகேஷன்லேருந்து நீங்கள் மல்டிபிள் சைட் கலெக்ஷன்ஸை வந்து உருவாக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் ஆர்கனைசேஷனுக்குள்ளே பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு சைட் கலெக்ஷன் அப்படி நீங்கள் உருவாக்குனீங்கன்னா, ஸோ ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு சைட் கலெக்ஷன். ஸோ சைட் கலெக்ஷன்னா அதான் வந்து ஒரு டாப் லெவல் சைட். ஸோ இந்த ஃபினான்ஸ் டீமுக்குள்ளே வந்து ஒரு சைட் கிரியேட் பண்ணிட்டாங்க, அது இந்த டாப் லெவல் சைட். அதுலேருந்து சப் டீம்ஸ் இருப்பாங்க. ஃபினான்ஸ்லேயே ஆன் சைட் பார்க்குறவங்க, ஆஃப் சைட் பார்க்குறவங்க, வேறு சில செக்ஷன்ஸை பார்க்குறவங்க அப்படின்னு பல பேர் இருப்பாங்க. ஸோ அந்தந்த இண்டிவிஜுவல் மைக்ரோ டீம்ஸ் கூட ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஷேர் பாயிண்டோட ஆர்கிடெக்சர் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஷேர் பாயிண்ட் வெப் அப்ளிகேஷன்றது சர்வரில் ஹோஸ்ட் பண்ணியிருக்க ஒரு வெப் அப்ளிகேஷன். அங்கேருந்து ஷேர் பாயிண்ட் சர்வர் அட்மின் வந்து பல டாப் லெவல் சைட்ஸை கிரியேட் பண்ணி அந்தந்த டீம் ஓனர்ஸ்க்கு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டீம் ஓனர்ஸ் வந்து அவங்களோட சப் டீம்ஸ் என்னென்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு அந்த சப்சைட்ஸ் தேவைப்படலாம். ஸோ அந்த மாதிரி சப்சைட்ஸை கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு டாப் லெவல் சைட்டுக்கு எத்தனை சப்சைட்ஸ் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் பேசிக் ஷேர் பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தேவைப்படுற ஒரு ஸ்ட்ரக்சர். இதான் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ வரப்போகிற வீடியோஸில் இது நமக்கு ரொம்ப தேவைப்படும். ஸோ இந்த டயக்ராமும் அதே மாதிரி தான். ஒரு வெப் அப்ளிகேஷன், அதுலேருந்து ஒரு டாப் லெவல் சைட், அதுக்கு ஒரு சப்சைட், அதுக்கு ஒரு சப்சைட்டு நம்ம அந்த பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் வந்து இங்கே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பேரண்ட் சைட், இது அதனோட சைல்டு சைட், இது அதனோட சைல்டு சைட். ஸோ இந்த சைடுக்கு இது கிராண்ட் சைல்டு சைட் அந்த மாதிரி. ஸோ இந்த டாப் லெவல்லேருந்து பல சப்சைட்ஸ் பிரியும். அந்த சப்சைட்டுக்கும் பல சப்சைட்ஸ் வரலாம். ஸோ இது ஆர்கிடெக்சர் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா வரப்போகிற வீடியோஸ்க்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஷேர் பாயிண்ட் ஓகே. ஸோ ஷேர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணோன்னா இந்த சில ப்ராடக்ட்ஸ் நம்ம வச்சுருந்தா நமக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் இங்கே பார்க்கலாம். ஸோ ஷேர் பாயிண்ட்லேயே 2013 அப்புறம் ஆன்லைன் வெர்ஷன் வந்து சொன்னேன் இல்லையா. இப்போ அதோட லேட்டஸ்ட் என்ன ஷேர் பாயிண்ட் மைக்ரோசாஃப்ட் 365. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி க்ளவுட் பேஸ்டு சர்வீஸ். மைக்ரோசாஃப்ட்லேயே ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நமக்கு எந்த சர்வர்ஸும் தேவையில்லை இதை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு. இதில் மைக்ரோசாஃப்டோட 365 ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து இதில் சிங்க் ஆகிருக்கும். எந்த அப்ளிகேஷன்ஸும் ஷேர் பாயிண்டோட ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ்லேருந்து எக்ஸல், வேர்ட், பவர் பாயிண்ட் அண்ட் ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸ், பவர் ஆட்டோமேட், பவர் பிஐ, இந்த மாதிரி பவர் பிளாட்ஃபார்ம் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே மைக்ரோசாஃப்ட் 365 கனெக்ட் ஆகிருக்கிற மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. பெரும்பாலான டாப் லெவல் கம்பெனிஸ் எல்லாமே இதை அடாப்ட் பண்ணிட்டு தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சென்ச்சர், இன்ஃபோசிஸ், விப்ரோ, இந்த மாதிரி டாப் லெவல் கம்பெனிஸ் எல்லாமே மைக்ரோசாஃப்டோட லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுக்குள்ளேயும் சில கிளைண்ட் ப்ராஜெக்ட்ஸில் வந்து இன்னும் ஷேர் பாயிண்ட் ஆன் ப்ரிமஸ் சர்வர்ஸும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் இது. ஸோ ஆன் ப்ரிமஸில் வந்து லேட்டஸ்ட்டாக 2019 வெர்ஷன்லையும் ஆன் ப்ரிமஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் சில கம்பெனிஸ் வந்து அவங்களோட டேட்டா பேஸை அவங்க தான் ஹோல்ட் பண்ணியிருக்கணும், அவங்களோட டேட்டாஸ் அவ்வளோ செக்யூர்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அதனால ஆன் ப்ரிமஸ் அவங்க இன்னும் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறது தான் ஷேர் பாயிண்ட் சர்வர். அதுலேயும் ஆனால் வந்து நீங்கள் ஆஃபீஸ் 365 என்டர்பிரைஸ் வெர்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லா மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ஸும் அங்கேயும் நீங்கள் சிங்க் பண்ண முடியும். ப்ரொவைடட் நீங்கள் வந்து ஆன் ப்ரிமஸ் கேட்வேஸை இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம வரப்போகிற வீடியோஸில் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஜஸ்ட் அதனோட கிளிம்ஸை மட்டும் பார்த்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் எசென்ஷியல் டூல் ஃபார் பில்டிங் ஷேர் பாயிண்ட் சைட்ஸ்ன்னு நான் சொல்கிறது வந்து ஷேர் பாயிண்ட் டிசைனர் 2013. ஸோ ஷேர் பாயிண்ட் 2013 அப்புறம் அப்கிரேட் ஆயிடுச்சு. ஆனால் ஷேர் பாயிண்ட் டிசைனர் 2013 அப்புறம் இன்னும் அப்கிரேட் பண்ணலை. 2019 வரைக்கும் ஷேர் பாயிண்டோட வெர்ஷன்ஸ் அப்கிரேட் ஆனாலும் 2013 அப்புறம் ஷேர் பாயிண்ட் டிசைனர்லேருந்து வேறு ரிலீஸ் அவங்க கொண்டு வரல. அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஏன்னா ஷேர் பாயிண்ட் ஆன்லைன் வெர்ஷனாக மாறின பிறகு நிறைய கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் அவாய்ட் பண்ணணும்னு மைக்ரோசாஃப்ட் நினச்சாங்க.
ஸோ ஷேர் பாயிண்ட் டிசைனருக்கான தேவைகள் அவங்க குறைக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால அதை அப்கிரேட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டு ஷேர் பாயிண்ட் டிசைனர் இல்லாமல் ஷேர் பாயிண்ட்டை எப்படி நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறது, அதனோட லுக் அண்ட் ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் அவங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஷேர் பாயிண்ட் டிசைனர் அவங்களுக்கு தேவைப்படக்கூடாது அப்படின்றதுல மைக்ரோசாஃப்ட் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. பட் ஸ்டில் ஷேர் பாயிண்ட் டிசைனர் 2013 ரொம்ப எசென்ஷியல் டூல். அதை பற்றின ஒரு தனி பிளேலிஸ்ட் நான் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஷேர் பாயிண்ட் டிசைனர் டூலில் வச்சு நம்ம ஷேர் பாயிண்டோட லுக் அண்ட் ஃபீலை மாற்றலாம். ஷேர் பாயிண்ட் டிசைனர் ஒர்க் ஃப்ளோஸும் தனியாக இருக்குது. ஸோ பவர் ஆட்டோமேட்டுன்ற ஒன்று வர்றதுக்கு முன்னாடி ஒர்க் ஃப்ளோஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஷேர் பாயிண்ட் டிசைனர் 2013 தான் ஒரே டூலாக இருந்தது. ஸோ அது ரொம்ப பவர்ஃபுல்லான டூல். இப்போ நான் என்னோட ப்ராஜெக்ட்ஸில் ஷேர் பாயிண்ட் டிசைனரை சஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் அதுக்கடுத்து ஆன்லைன் OneDrive சிங்க். ஸோ இப்போது மேஜராக நமக்கு தேவைப்படுறது வந்து இந்த OneDrive தான் ஷேர் பாயிண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களோட டெஸ்க்டாப்லேருந்து நீங்கள் சில ஃபைல்ஸை வந்து உங்கள் ஷேர் பாயிண்ட் ஃபோல்டருக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னும் போது முன்னாடி ஃபைல் எக்ஸ்ப்ளோரரே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ லேட்டஸ்ட் ஷேர் பாயிண்ட் வெர்ஷன்ஸில் வந்து அதை அவாய்ட் பண்ணிவிட்டு OneDriveஓட சிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ OneDriveல உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் உங்கள் பிளானுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ OneDrive டு ஷேர் பாயிண்ட் ஈஸியாக சிங்க் பண்ணலாம். ஸோ இந்த OneDrive சிங்க், OneDrive ஃபார் பிஸ்னஸ் இதை நீங்கள் வச்சுருக்கிறது ரொம்பவே தேவைப்படுது. ஓகே, ஸோ ஷேர் பாயிண்ட்டை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலனாலும் ஓரளவுக்கு நம்ம ஷேர் பாயிண்ட்னா என்னன்றதை மைண்ட் லெவலில் நீங்கள் செட் பண்ணுறதுக்கான ஒரு ஓவர்வியூ கொடுத்துருக்கேன். இன்னும் ஷேர் பாயிண்ட் பற்றி டீட்டெயில்டாக வேணும், இந்த பர்டிகுலர் டாபிக் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி அடுத்து பேசுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஷேர் பாயிண்ட் ஆன்லைன் சைட்டை வந்து நம்ம பார்த்துடலாம். அதை பார்த்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ ஒரு சைட் டெமோக்கு போகலாம் வாங்க. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஷேர் பாயிண்ட் சைட். ஸோ ஒரு லேட்டஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட் 365 ஷேர் பாயிண்ட் ஆன்லைன் சைட் இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து ஒரு பிளாங்க் சைட். ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்றதை நான் ரொம்ப ஓவர்வியூ மாதிரி இப்போ சொல்கிறேன். வரப்போகிற வீடியோஸில் இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் ஷேர் பாயிண்டில் இருக்கும் அப்படின்னது வந்து இதுதான். ஸோ இது வந்து என்னோட சைட் URL, அதாவது என்னோட வெப் அப்ளிகேஷனோட URL. அண்ட் சைட்ஸ் / அதுக்கப்புறம் வர்றது என்னோட டாப் லெவல் சைட்டோட நேம். இதுதான் என்னோட டாப் லெவல் சைட். இப்போ வரைக்கும் இந்த சைட்டில் எந்த சப்சைட்ஸும் நான் இன்னும் க்ரியேட் பண்ணல. ஸோ இதுக்கப்புறம் இந்த சைட்டுக்கு ஏதாவது ஒரு சப்சைட் நான் க்ரியேட் பண்ணேன்னா இந்த டெவ் அப்படின்றதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்லாஷ் போட்டு அந்த சப்சைட்டோட நேம் வரும். ஸோ அதுக்கு ஒரு சப்சைட்னா அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்லாஷ் போட்டு அதனோட சப்சைட் நேம். ஸோ இந்த சைட் URLோட ஆர்கிடெக்சரும் அதனோட சைட்ஸோட ஆர்கிடெக்சரும் சேமாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போது அதுக்கப்புறம் இங்கே ஒரு மெனு பார் இருக்கும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் மற்ற ஷேர் பாயிண்ட் மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ணி அதை யூஸ் பண்ணலாம். அண்ட் இது ஹெடர் பேனர். இங்கே நம்மளோட சைட் லோகோ, சைட் நேம் இருக்கும். அப்புறம் இதை வந்து நான் பப்ளிக்காக வச்சுருக்கேன் இல்லை ப்ரைவேட்டாக வச்சுருக்கேன்ற ஒரு இன்ஃபர்மேஷன். அப்புறம் இந்த சைட்டை எத்தனை மெம்பர்ஸ்க்கு நான் இது வரைக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன், அப்புறம் நான் இதை ஃபாலோ பண்ணுறேன்னா இல்லையா. இந்த ஸ்டாரை கிளிக் பண்ணால் நான் அந்த சைட் ஃபாலோ பண்ணுவேன், எனக்கு இந்த சைட் பற்றின அப்டேட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் இது லெஃப்ட் நேவிகேஷன் மெனு. இங்கே ஹோம் இது வந்து ஒரு பிளாங்க் சைட் க்ரியேட் பண்ணால் அதனோட டிஃபால்ட் மெனுஸ் என்னென்னலாம் ஆட் ஆகும்போது கான்வர்சேஷன்ஸ், டாக்குமெண்ட்ஸ், நோட் புக். இந்த சைட்டுக்கு ஒரு நோட் புக் பேஜும் க்ரியேட் ஆகிடும். அப்புறம் இந்த சைட்டில் இருக்க மற்ற பேஜஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு லிங்க். அப்புறம் இதுதான் மெயின் சைட்டோட ஸ்பேஸ். இது ஒரு மாடர்ன் சைட். ஸோ ஷேர் பாயிண்ட் 2013 2016 வந்து கிளாசிக் UI அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்லைன் 2019 வெர்ஷன் இதெல்லாம் வந்து மாடர்ன் UI யூஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து ஒரு மாடர்ன் UI அப்படின்வாங்க. இந்த மாடர்ன் UIயில் வந்து நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க மைக்ரோசாஃப்ட். ஸோ இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மாடர்ன் UI பற்றி ஒரு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன், அதில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் பேசிக் சைட். அப்புறம் இந்த சைட்டோட செட்டிங்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த கியர் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைட்டோட செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும். இங்கேயும் நம்ம வந்து ஒரு பேஜ் ஆட் பண்ணலாம். அப்புறம் சைட் கண்டென்ட்ஸ். ஸோ முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த சைட் கண்டென்ட்ஸ் பொறுத்தி. ஸோ எல்லா சைட்டுக்கும் இந்த சைட் கண்டென்ட்ஸ் பேஜுக்குள்ளே போனால் தான் அந்த சைட்டில் என்னெல்லாம் விஷயம் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த சைட் கண்டென்ட்ஸ்குள்ளே வந்தீங்கன்னா இதில் என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்குது, என்னென்ன லைப்ரரிஸ் இருக்குது, என்னென்ன லிஸ்ட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற ஃபோல்டர் வந்து எல்லா சைட்லேயும் இருக்கும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா நம்ம இங்கே வந்து டாக்குமெண்ட்ஸ், வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், PDF, ஜிப் ஃபைல்ஸ் எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸும் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து ஷேர் பாயிண்ட் லைப்ரரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான ஒரு கஸ்டம் லைப்ரரிஸை கூட நம்ம க்ரியேட் பண்ணலாம்.
இங்கே இருக்க இந்த மெனு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டாக்குமெண்ட் லைப்ரரின்ற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நமக்கு தேவையான எத்தனை லைப்ரரிஸ் வேணாலும் நம்ம இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது ஷேர் பாயிண்ட் லிஸ்ட். ஸோ ஒரு லிஸ்ட்னா என்ன, லைப்ரரினா என்ன அப்படின்றது நாங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம். இங்கே எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர், சர்வீஸ் டெஸ்க் அப்படின்னு வச்சிருக்கிறது, இது ரெண்டு வந்து ஷேர் பாயிண்ட் லிஸ்ட். இங்கே டைப்பில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் ஷேர் பாயிண்ட் லிஸ்ட், இது வந்து ஷேர் பாயிண்ட் டாக்குமெண்ட் லைப்ரரி. ஸோ ஒரு லிஸ்ட் வந்து ஒரு டேபிள் மாதிரி நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸல் டேபிள் மாதிரி இருக்கிறது தான் ஷேர் பாயிண்ட் லிஸ்ட். ஒரு ஐட்டம்ஸ் தான் இங்கே நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நியூ கிளிக் பண்ணி நியூ ஐட்டம்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டைட்டில், அந்த காலம்ஸையும் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஒரு ஷேர் பாயிண்ட் ஒரு எக்ஸலில் எப்படி நீங்கள் ஒரு டேபிள் ஹெடர் போட்டு அது சில ஐட்டம்ஸ் ரோ வைஸ் ஆட் பண்ணுறீங்களோ, ஒரு சிமிலர் ஆர்கிடெக்சர் தான் வந்து ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்டில் இருக்கும். வேற இந்த ஷேர் பாயிண்ட் டாக்குமெண்ட் லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் மாதிரி. ஸோ இந்த ஒரு ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் நீங்கள் என்னெல்லாம் ஒரு டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸும் இங்கே ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு டாக்குமெண்ட் ரெப்போசிட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து ஷேர் பாயிண்ட் லிஸ்ட் அண்ட் லைப்ரரிஸை பற்றினது. ஸோ நெக்ஸ்ட் இந்த சைட் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சைட் பெர்மிஷன்ஸ். ஸோ சைட் பெர்மிஷன்ஸ்குள்ளே போனீங்கன்னா ஒரு டிஃபால்ட் சைட்டுக்கு ஒரு 3 லெவல் ஆஃப் பெர்மிஷன்ஸ் இருக்கும் எப்போவுமே. சைட் ஓனர்ஸ், மெம்பர்ஸ், விசிட்டர்ஸ். ஸோ சைட் ஓனர்ஸுக்கு வந்து ஒரு ஃபுல் கண்ட்ரோல் பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் பெர்மிஷன்ஸ் இருக்குது. இதையும் நம்ம ஒரு தனி சாப்டராக பார்க்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா ஒரு மேக்ஸிமம் பெர்மிஷன்ஸ் ஒரு சைட்டில் நமக்கு வேணும் அப்படின்னா நமக்கு ஓனர் பெர்மிஷன் வேணும். அண்ட் ஒரு லிமிட்டட் லெவலில் தான் ஆக்சஸ் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம சைட் மெம்பர்ஸ் பெர்மிஷன் கொடுக்கலாம். அண்ட் ஜஸ்ட் ரீட் ஒன்லி பெர்மிஷன் தான் வேணும் அப்படின்னா சைட் விசிட்டர்ஸில் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த அட்வான்ஸ் பெர்மிஷன் செட்டிங்ஸ்க்கு நீங்கள் போனீங்கன்னா அதை இன்னும் டீட்டெயில்டாக நம்ம அந்த குரூப் வைஸ் பார்க்கலாம். ஸோ ஷேர் பாயிண்டில் நீங்கள் இந்த மாதிரி குரூப்ஸை தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஷேர் பாயிண்ட் குரூப்ஸ் அப்படின்வாங்க. ஸோ டிஃபால்ட் சைட்டுக்கு வந்து 3 குரூப்ஸ் அசைன் ஆகிடும். மெம்பர்ஸ், ஓனர்ஸ், விசிட்டர்ஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஓனர்ஸ்க்கு ஃபுல் கண்ட்ரோல், மெம்பர்ஸ்க்கு வந்து எடிட் லெவல் பெர்மிஷன், அதாவது ஒரு ஐட்டம்ஸ் ஆட், டெலீட், கிரியேட் பண்ணுற பெர்மிஷன்ஸ். ஓனர்ஸுக்கு வந்து இந்த ஐட்டம்ஸை டெலீட் பண்ணுறது, கிரியேட் பண்ணுறது இல்லாமல் ஒரு புது பேஜஸை கிரியேட் பண்ணுறது, பெர்மிஷன் ஷேர் பண்ணுறது, அந்த மாதிரி பெர்மிஷன்ஸும் இருக்கும். அண்ட் சைட் விசிட்டர்ஸ்க்கு வந்து ஜஸ்ட் ஒரு வியூ பெர்மிஷன் தான். நம்ம ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸை ஷேர் பண்ணால் அதை பார்ப்பாங்க, இல்லை ஒரு பேஜில் சில இன்ஃபர்மேஷன்ஸ் போட்டு வச்சுன்னா அதை பார்க்க மட்டும்தான் முடியும். அதை எடிட் பண்ணுறதோ டெலீட் பண்ணுறதோ அவங்களால முடியாது. ஸோ நான் ஒரு அமேசான் எம்ப்ளாயிஸோட ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, அதை நீங்கள் இப்போ ரிலேட் பண்ணால் தெரியும். ஸோ என்னோடய டீமில் இருக்கிற லெவல்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ்க்கு நான் வந்து சில டாக்குமெண்ட்ஸை ஷேர் பண்ணோம் அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட் இருக்குது, அதை பார்க்கறதுக்கு யாருக்கும் ஆக்சஸ் இருக்கக்கூடாது, அதை ஜஸ்ட்டு ஒரு சில பர்டிகுலர் மெம்பர்ஸ் மட்டும்தான் அதை பார்க்கணும் அப்படின்னும் போது நான் இந்த மாதிரி ஷேர் பாயிண்ட் குரூப்ஸை யூஸ் பண்ணி எந்த குரூப் மட்டும் இதை பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு பர்டிகுலர் ஆக்சஸ் கொடுக்கலாம். ஸோ இதுதான் ஷேர் பாயிண்டோட ஒரு கீ பாயிண்ட். இதை நம்ம இப்போ தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வர வீடியோஸில் இதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண ஒவ்வொரு டாபிக்ஸோ எலாபரேட் பண்ணி அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அடுத்து வர வீடியோஸை நீங்கள் வாட்ச் பண்ணணும்னா மென்பொருள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்த வீடியோஸ் சீக்கிரமே வரும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் என்கரேஜிங் அஸ். அவங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமே பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.